சாஸ் ஊத்தாதீங்க. சாஸ் ஊத்துனா நல்லா இருக்கும். இல்ல சாஸ் ஊத்துனா நல்லா இருக்கு. எனக்கு தெரியும், நான் பார்த்து தொப்பில் தொந்தியமா உட்காந்துருப்பாங்க, அவங்க திம்பாங்க. தொப்பில் தொந்தியமா உட்காந்துருப்பாங்க, அவங்க திம்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோனா கொடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு இல்லண்ணே சில பேர் பாக்குறதுக்கு நீ கலாஞ்சிட்டு மூன்று பக்கம் லைட்டா கலாய்க்கு. நான் ஓட்டு போன்பிட்டா பூஸ்ட் அப்புறம் இது மாதுளை நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவோம். 1000 பேர் 1000 பிரச்சனைகள் இருக்காங்களே. அப்படி அதுக்கு நாங்களாம் ஒரு சொல்யூஷனா இருக்கோம். பிரச்சனையே நீதானடா. This video sponsored by Vetri Home Appliances Chennai. வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் குறைந்த விலையில். Vetri Home Appliances Chennai. தொடர்புக்கு 9500033353 and 9566033327. நாகை 360 menswear supported by SST Bricks Exolic Regrowth Hair Oil. சீக்கிரம் எடுத்துருவாங்க. எல்லாருக்கும் எடுத்தாங்க. யாராருக்கும் எடுத்து வரீங்க, எனக்கு எடுத்துருவாங்க. இது எனக்கு இல்லையாண்ணா மாதுல சீக்கிரம் வாங்க. சாஸ் ஊத்தாதீங்க. சாஸ் ஊத்துனா நல்லா இருக்கு. இல்ல சாஸ் ஊத்துனா நல்லா இருக்கு. எனக்கு தெரியும், நான் பார்த்து மாப்பிள சொல்லுவாப்ல பேக்கரி வந்த மாப்பிள எதையோ ஊத்தி திங்கிறாரு மாப்பிள. நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ் ஜூஸ் தான் மாப்பிள. டயட் ஃபாலோ பண்ணோம்ல. தேங்க்யூ சார். சாப்பிடுற இல்ல சார், இந்த பப்ஸிஸ்லாம் நம்ம திங்கிறது இல்லை. அதாவது தொப்பில் தொந்தியமா உட்காந்துருப்பாங்க, அவங்க திம்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோனா கொடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு ஹோஸ்டல் சும்மா டிஷ்யூ பேப்பர்லாம் கேட்டிருப்பாங்க, எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆலையும் பாரு இல்ல மாப்பிள. மாப்பிள்ளைல போன் பேசுறேன். உங்களுக்கு என்னண்ணா அதான் ஸ்டா வச்சிருக்காங்கல்ல, டீசெண்டா குடிக்க முடியாது. எதுக்கு வாய வைக்க முடியும்? 4 பேர் குடிக்கிற கிளாஸ் தானே இது. சார் மேல போட்டுச்சா? இவனை என்னதான் பண்றது? நானே நீங்க கோவப்படும் போது 2 காதும் நிமிர்ந்து. From the beginning I'm saying no like a mosquito shouting. ஏன்னா கையாடுது நமக்கு வலிச்சா. உங்களுக்கு எனக்கு பேச்சு கிடையாது. நான் ஜூஸ் குடிக்க வந்தேன், நீங்க ஹோஸ்டல் குடிச்சு இது நீங்க காசு தான் கொடுத்து குடிக்க வந்தீங்க. ஆனா நீங்க ஹோஸ்டல்ல குடிக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது. இல்ல தெரியுதுன்னு. இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு அடிச்சு. அதான் சேனே எது இல்ல உங்க மூஞ்சி அசிங்கமா இந்த மாதிரி ஜூஸ் குடிங்க. ஹாய் கைஸ், அத்வா ஜூஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். இந்த ஷாப் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஆலப்பாக்கம் மெயின் ரோட்லேயே இருக்கு. ஸோ அதான் இங்கே வந்து பர்கரு, ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸு, பிரெட் ஆம்லெட், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஷ் இருக்குது. ஆலப்பாக்கம் நியர்பையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக வேற லெவலில் இருக்கும். விசிட் பண்ணி பாருங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் நிறைய குடிங்க. மண்டல் இருக்கிற முடியும் கொட்டாம பாத்துக்கலாம். இருக்கிற முடியும் கொட்டாம பாத்து இருக்கிறோம். சரி ஒண்ணு
வந்தேன்னு நான் பார்த்துட்டு நீயும் ஆனா என்னண்ணே நீங்க ஒரு டிஃப்ரெண்டா இருக்கீங்களா? அப்படி இல்லண்ணே. எப்ப அண்ணே எப்ப சார் இல்லண்ணே இத சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க தூங்கிட்டீங்க. நானே பாத்து நான் கொடுத்துறேண்ணே. உன்னை கேட்டேன் இல்லண்ணே கேட்டேண்ணே பாக்கத்து பாவமா இருக்கீங்க, அதனால என்ன பார்க்கறதுப்போ இல்லண்ணே காசு நான் கொடுத்துறேண்ணே. என்னண்ணே ரோபோட் மாதிரி பண்றீங்க பாப்பா? I am Chitti, the robot. டாக்டர் வசீகரனோட ப்ராடக்ட் அனுப்புறேன். ரோபோட் எடுத்துக்கோ தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். ஆல்ரெடி உங்க மூஞ்சி தெரிச்சா அதுக்காக மூஞ்ச குரங்கு மாதிரி வைக்கிறீங்க. ஆனா நீங்க நக்கல் பண்றேன்னு நினைச்சு உங்க மூஞ்ச குரங்கு மாதிரி வச்சிருக்கீங்க. வீட்டுல உங்க பொண்டாட்டி வாங்கினதான் கொண்டாந்து கொடுக்குறீங்களா? இல்ல கேக்குறேன் வீட்டுல உங்க பொண்டாட்டி தானே இப்படிதானே போட்டு அடிப்பாங்க உங்கள. அந்த அடி தானே அடி கோத்தானே ஏன்டா காட்டுறீங்க? அங்க காட்ட முடியல, நீங்க வந்து காட்டுறீங்க. சரி உன்ன ஏங்க திடீர்னு எந்திரிக்கிறீங்க? கொடுங்க. நல்ல பேர் வீட்டுல அப்படிதானே பொண்டாட்டி அடி வாங்கி இல்லண்ணே உங்களை சொல்ல. சில பேர் பாக்குறதுக்கு இருந்து நீ கலாஞ்சிட்டு மூன்று பக்கம் லைட்டா கலாய்க்கு. கேனமா இருக்கு மூஞ்சி பார்த்து கேன போயிடுது மரத்தா அப்படி இருந்தேன். இல்ல அது பார்க்கும்போது அப்படி இருக்குண்ணே. இல்ல சரி விடுங்க. என்ன பண்றது கையில சரி அது குடிங்க. இது பப்ளிக் பிளேஸ் மாதிரி வாட்டர் மெலன் குடிங்க, ப்ரெஷர் அதிகமா இருக்கு, இதை குடிங்க. சரியா குடிங்கண்ணே. வீட்டுல பிரச்சனையில இப்படியே வந்துட்டு நிம்மதியா குடிக்கலாம்னு நீ அந்தையில இருந்து பிரச்சனை வந்தா எல்லாரும் பாருக்கு போய் குடிப்பாங்க. நீங்க என்ன இங்க வந்து ஜூஸ் குடிச்சீங்க? ஏதோ குடிச்சோம் கேக்குறேன். என் பார்ல குடிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போனோம். இது வந்துட்டு இந்த மாதிரி கம்யூனிட்டி இதை தின்னாத அதை தின்னாத எங்களை தொப்பர் நான் ஓட்டு போன்பிட்டா பூஸ்ட் அப்புறம் இது மாதுளை நிறைய ஓட்ஸ் சாப்பிடுங்க. அதுக்குதான் கலாஞ்சிட்டு ஏன்னா அதுக்கு பேர் கலாஞ்சில்ல கலாய்க்கிறது. அது கூட வர மாட்டாங்க வாயில. பாவமா இருக்கீங்களா? உங்களை மாதிரி 1000 பேர் 1000 பிரச்சனைகள் இருக்காங்களே. அதுக்கு நாங்களாம் ஒரு சொல்யூஷனா இருக்கோம். பிரச்சனையே நீதானடா. தம்பிகிட்ட வந்து பாருண்ணே. கேமரா எடுத்து யாருண்ணே? வேற சம்பந்தம் நம்மளை பார்த்து எடுத்துருக்கு உங்களை பார்த்து எடுத்துருவானே. சரி கலாய்க்கலாம்னு வந்தேன். நீங்க என்னன்னா ரொம்ப ஆல்ரெடி நீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நான் பாட்டும் டென்ஷன் ஏதோ யோசிச்சுட்டு உட்கார்ந்தேன். நீ பாட்டு இப்படி கலாய். நானும் அதான் இவ்வளவு நேரம் என்னடா இது சண்டை பூல மாட்டுறாரு. நாங்க நிறைய அமைதியா தான் நாங்க நிறைய அடி வாங்கிருக்கோம். என்னடா இது மாத்தங்க கொடுக்கணும் வேலைக்கு மாட்டுறாரு. பொறுமையா தான் முதல்ல இருக்கும். அப்புறமேல் தான் வந்து ஏறிடுச்சுன்னு அப்போ உங்க ஏர்ல இன்னும் அது புடிங்க ஏறிடு. மனுஷன் கோபமே வர மாதிரி. நான் வீட்டுல பிரச்சனை ஒண்ணுல பிரச்சனை தான் இருக்கு. எல்லா வீட்லயும் பிரச்சனை. ஆமா எல்லா வீட்லயும் பிரச்சனை தான் இருக்கு. பார்த்து வீட்டுல உள்ள பொண்டாட்டி தான் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஆனா இருந்தாலும் இல்லண்ணே நிறைய பேர் அப்படிதானே பாவனே. வேலைக்கும் போறாங்க சம்பாதிக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை. இருந்து பார்த்தாதான் இருக்கு. ஆமா ஒரு நாள் இருந்து வச்சுட்டு அதுதானே ட்ரை பண்றோம். ஒரு நாள் இருந்து பாக்குறோம் பொண்ணு கிடைக்கும். வாய்ப்பில்லை ராஜா. ஒரு நாள் மேரேஜ். ஒரு நாள் பொண்ணு பார்த்து சொல்லி விடுங்க கல்யாணம் ஆகணும். நான் புரோக்கறேன். நீங்க பார்த்து சொல்லுங்க பையன் நல்ல பையன். யாராவது பொண்ணு வேகன்சி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நல்லா பொண்ணை யாராவது பொண்ணுங்களே கமெண்ட் பண்ணுங்க. பொண்ணுங்கெல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க. நல்ல பொண்ணா தேடிட்டு இருக்கேன். சீக்கிரம் யாராவது அப்ரோச். நல்லா பொறுமையா இருக்கீங்க. வாழ்க்கையிலும் பொறுமை ரொம்ப முக்கியம். இதே பொறுமையை எப்பவுமே கடைபிடிச்சீங்கன்னா
சீக்கிரமா மண்டல 3 கோடி வாழ்க்கையாது அவரை வச்சு இல்லையா? இனிமே தேங்க்ஸ்ண்ணா. இந்த வீடியோ போட்டுக்கலாம் யூடியூப்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய பண்ணுங்கள்.